உன்னை போல் பிறரை நோசி அப்படின்னு சொல்லி விவிலியம் சொல்லுது. ஆனால் மனிதர்கள் என்னவோ கடவுளை விட சுயநலத்தின் முன்னால் தான் வண்டியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். துரோகங்கள் நிறைந்து போயிருக்கிறது இந்த வாழ்க்கையில். நான் சின்ன வயசில் எங்கள் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தோம். எங்கள் அப்பா பேர் முருகேசன், எங்கள் பெரியப்பா பேர் துரைராஜ், தாத்தா பாட்டிகளோடு தான் வாழ்ந்தோம். 3 மாடி வீடு, நல்ல செல்வாக்கோடு தான் இருந்தோம். எங்கள் அப்பா சின்ன வயசுலலாம் அவ்வளோ பிரியமாக இருப்பார், என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். தாத்தா பாட்டி இறந்த உடனே அப்பா கேட்குறாரு, பெரியப்பாட்ட போய் சொத்தை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெரியப்பா உடனே அதெல்லாம் பிரிக்கக்கூடாது, ஒன்றா நம்ம கூட்டு கொடுத்தனமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்பா வாயை மூடிடுறார். அப்படி லைஃப் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் காலையில் 3வது மாடியில் வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி நிறைஞ்சிச்சான்னு பார்க்க போன அப்பா அங்கேருந்து விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா தான் கத்திக்கிட்டே ஓடி வந்து சொன்னார். அங்கெல்லாம் போய் பார்க்குறப்ப அப்பா விழுந்து கிடந்தார். அவரை தூக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டோம். என்னென்னவே இல்லாமல் இருந்தார் அப்பா. இப்போ என் 8th Bயில் ராஜேஷன் இருப்பான், அவன் தான் என் ஃப்ரெண்டு. நான் அப்பா விழுந்த அன்னையிலேருந்து ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஆனால் அவன் என் ஃப்ரெண்டு, என்னை வந்து பார்ப்பான், நீ எப்படா ஸ்கூலுக்கு வருவ அப்படின்னு என்னை கேட்குறப்பெல்லாம் நான் அப்பாவை தான் திரும்பி பார்ப்பேன். நான் சுயநினைவு இல்லாமல் இருக்கிற அப்பாவை தான், ஏன்னா நான் கூடவே இருந்தேன். நான் ஸ்கூலுக்கே போக சொல்லலை என்னை யாரும். அப்புறம் அவன் தான் சொன்னான், முழு பரீட்சை நெருங்கிடுச்சுடா அப்படின்னு சொல்லி டீச்சர் கொடுத்த முக்கியமான கேள்வியெலாம் உனக்கு கொண்டாந்து தாரேன்னு சொல்லி கொண்டாந்துலாம் கொடுத்தான் எனக்கு. நான் வாங்கிட்டு இருந்தேன். சரியாக பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு முத நாள் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். ஒரே அல்லோகலப்பட்டுச்சு. எல்லாம் கொண்டாந்து கிடத்திட்டாங்க. அப்பா இறந்து போயிட்டார். நானும் பரிதவிச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து கதறி அழுகிறாங்க, எங்களுக்கு ஆதரவே இல்லை. திடீர்னு மயானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நடுக்குளத்துலேருந்து தத்தநேரி மயானத்துக்கு வரணும், எடுத்துக்கிட்டு வராங்க. நான் ஒரே பையன், இதெல்லாம் தட்டி நான் தூக்கிக்கிட்டு அது வந்து கொதிக்குது. காலில் செருப்பு இல்லாமல் நான் வரேன். அப்படி ஒரு மத்தியான வெயில், காலெல்லாம் சொல்லுது, காலை மாற்றி மாற்றி நடந்துட்டு வரேன். பக்கத்தில் பார்த்தேன் பெரியப்பா பெரிய நல்ல உயரமான கட்டை செருப்பு போட்டுட்டு கூட வந்தார் என்னோட. அப்படியே குடிச்சிட்டே போனாங்க. அப்பா சிதை மூட்டிட்டாங்க. அப்பா எரியிறாரு. அந்த அப்பா எரியிறப்போ பார்க்குறப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசில் நம்ம கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிப்பாங்க இல்லையா சாமிக்கு. அடிக்கிறப்போ அப்பா சந்தனத்தை எரியுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் சந்தனத்தை என் தலையிலாம் தடவார். பாசமாக கேட்பார் அப்பா. அப்படிப்பட்ட அப்பா தான் சிதையில் போய் எரிஞ்சிட்டே இருக்கார். என்னால் ஒன்றும் செய்ய முடியல, பார்த்துட்டே இருக்கேன் அப்பாவை. அந்த கட்டையை பரட்டுவாங்க இல்லையா சிதை மூட்டி எறிகிறப்போ, அப்போது கால் கட்டப்பட்ட அந்த கோழி, பலி கொடுக்குறக்காண்டி வைக்கிற அந்த கோழி திமிரி வந்து அப்படியே பொத்துனிய கால் பக்கத்தில் விழுந்துச்சு. தத்தி தத்தி நடந்துச்சு. நான் மெல்ல போய் அந்த பாவமாக இருந்துச்சு, அந்த கோழியை கையில் எடுத்தேன். கோழி குஞ்சை பட்டையன்னு யாரோ முதுகில் என்னை அடித்தாங்க. பின்னாடி பெரியப்பா தான் நட்டுருந்தார். அப்போன மாதிரியே எல்லாத்துக்குள்ளேயும் மூக்க நுழைக்குதுன்னு வேறு என்னை சொன்னாங்க. நான் அப்படியே இந்த கோழி குஞ்சு பார்த்தேன், பாவமாக பார்த்தேன், விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, காரியங்கள்லாம் முடிஞ்சு, காசுகள்லாம் வீசி எரிஞ்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்தால் அம்மா பாதி நாள் மயக்கம் போடுறா, முழிச்சிருக்கா. சாப்பிட்டியான்னு கூட கேட்குறக்கு எனக்கு ஆள் கிடையாது. பசிக்குது எனக்கு. பெரியம்மாவும் இங்கேம்மா போயிட்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் பெரியப்பா வீட்டு வாசலில் போய் நான் நிற்கிறப்போ சாப்பிட்ற தட்டை கூட அவங்க மறைச்சிக்குவாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மா காணாமல் போயிட்டா. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அம்மா காணாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எல்லாமே ஆட்டி திட்டல், பசி, இதிலேயே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பசி. இந்த ராஜேஷ் 8th B ராஜேஷை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஏன் நான் ஸ்கூலுக்கு கூட போகவே இல்லை. எப்போயாவது இந்த ஸ்கூல் வழியாக போகிறப்ப சைக்கிளில் நிப்பாட்டி அந்த கேரியரில் ஏறி எட்டி பார்ப்பேன் நான் ஸ்கூலை. அவ்வளோதான். ஒரு காலத்தில் இந்த அடியும் வலியும் பசியும் என்னால் தாங்க முடியாமல் ரயிலேறி நான் போகிறேன். நான் எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி போகிறப்போ அந்த வைகை பாலத்தை கடக்கிறப்போ இந்த அப்பாவை சிதை மூட்டுறப்போ இந்த கோழி, கால்கள் கட்டப்பட்ட கோழி குஞ்சு வந்து விழுந்ததில்லை, அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னும் ஒரு கதை, முத்துலிங்கம் அவர்களுடைய கொளுத்தாடு பிடிப்பேன் அப்படின்ற ஒரு கதை ஒரு அருமையான துரோகத்தை சொல்லுகிறது. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து
பிழைக்கணும் அப்படின்றக்காண்டி இலங்கையிலிருந்து 81 நாட்கள் பசியோடும் பட்னியோடும் ஒரு நீண்ட கனவோடு விமானம் ஏறி காட்டுக்குள்ளே அலைஞ்சு திருட்டு போட் ஏறி ரயில் ஏறி பஸ் ஏறி கஷ்டப்பட்டு கனடாவுக்கு போகிறாரு. அங்கே அவருடைய மனைவியினுடைய தங்கை இருக்கிறாங்க. அங்கே தான் போய் அவர் தஞ்சமாகிறார். அவருக்கு பத்மலோஷினின்னு ஒரு 10 வயது பெண் குழந்தை வேறு. இவங்களை ஏற்றுக்கிறாங்க. இவருக்கு சில வேலைகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மனைவியுடைய தங்கையும் அவனுடைய கணவருமா சேர்ந்து இவரும் அந்த வேலையெல்லாம் செஞ்சிடுறாரு. சீட்டு போட சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி இவர் சம்பாதிக்கிறதுலேருந்து சீட்டும் போடுறாரு. வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்குது. அவருடைய மனைவியின் தங்கை மாத்திரம் இவர்கிட்ட கொஞ்சம் அத்துமீறல் மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் அவர் மெல்ல அதிலேருந்து விலகிக்கிறார். அதை தட்டி கழிச்சுட்டே அவர் வந்துட்டுருக்கார். ஒரு கட்டத்தில் அந்த பத்மலோஷினி அந்த குழந்தை ரொம்ப பிரியமாக இருக்கும். ஒரு நாள் நம்ம விளையாடலாமா பெரியப்பா, கொளுத்தாடு பிடிப்பேன் விளையாடலாமா அப்படின்னு கேட்குது. சரின்னு சொல்லிட்டு குழந்தை ஆசையாக கேட்குதான்னு சொல்லி அந்த விளையாட்டு விளையாடுறாங்க. அரைக்கதவை மூடி இருக்குது. திடீர்னு அரைக்கதவை பட்டீர்னு திறந்துக்கிட்டு இவருடைய தங்கையினுடைய கணவர் வேகமாக இவர் அடின்னு அடிக்கிறார். அடித்த உடனே அந்த குழந்தை திரும்ப திரும்ப சொல்லுது, பத்மலோஷன் என்று அந்த 10 வயது குழந்தை திரும்ப திரும்ப சொல்லுது, நான் ஒன்றும் செய்யலை பெரியப்பா தான், நான் ஒன்றும் செய்யலை பெரியப்பா தான்னு சொல்லி ஒரு $6000 சீட்டு பணத்திற்காக மிகப்பெரிய துரோகத்தை அந்த பத்மலோஷனுடைய அம்மா பத்மலோஷனி மூலமாக செய்து விட்டால் ஒரு சிறைக்கு போயிடுறாரு. ரமீலா அவங்க பங்காளி வீட்டு பையன் ஒருத்தவங்கள தான், சக்திவேல் குடும்பம், அவங்கள தான் அந்த பொண்ணு காதலிக்குது அவங்க பையனை. இதை தெரிஞ்சு இந்த ரமீலாவுடைய அப்பா அண்ணன் எல்லாம் போட்டு மாறி மாறி அடிக்கிறாங்க. அங்கே காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பங்காளி வீட்டு பையனை கல்யாணம் பேசுகிறாங்க. அது கல்யாணம் ஸ்டேஜ் ஃபைனலாக நெருங்கி வர்றப்போ யாரும் இல்லாத நேரத்தில் ரமீலா தூக்கு போட்டு இறந்து போயிடுது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சக்திவேலோட அப்பாவை கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது, உங்கள் பையனோட தான் நெருங்கி பழகிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் என் பையன் தப்பாக செய்ய மாட்டான், என்னை மீறி செய்ய மாட்டான், இதெல்லாமா அவங்கள்ட்ட கேட்டுட்டு செய்வான் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். அவர் பரிதாபமாக நிற்கிறார். பொண்ணு வீடுகளுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. என்ன செய்வதுன்னு தெரியாமல் சக்திவேலோட அப்பா பரிதாபமாக நிற்க, ஒன்றும் இல்லை, கேஸை ஈஸியாக முடிச்சிடலாம், அந்த ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கல ஆலத்தூர் 50 ஏக்கர் நிலம், அந்த கேஸை பைசல் பண்ணிடுங்க, எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் தலையேற்றார். இந்த தூக்கில் தொங்கிய ரமீலாவினுடைய உடல், சிசு தாங்காத அவருடைய உடல் சில துரோகங்களுக்காக 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்து நிலத்திற்காக துரோகமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இது மாதிரி தான் மாரியப்பன், பாக்கியத்தோட புருஷன். அவனுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது. 3 பெண் குழந்தைகள், ரமா, மகேஸ்வரி, இன்னொரு பொண்ணு, குட்டி பொண்ணு, 3 பேரும் குழந்தைங்க, பெண் குழந்தைகள் தான் 3. இவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது மாரியப்பனுக்கு. சதா குடிக்க வேண்டியது, படுத்தே கிடக்க வேண்டியது. அவனுக்கு பகல் இரவு எதுவுமே கிடையாது. எப்போயுமே பாக்கியம் வரணும், கூப்பிட்டா வந்துடணும். அவன் கூட சொல்லுவான், புருஷன் கூப்பிட்டா நாய் மாதிரி காலை விரித்து படுத்துருக்கணும், நாய் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு சித்தாந்தம் முடித்த ஒரு மனிதன் தான் மாரியப்பன். பெண் குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன். இப்படி ஒரு கிராதகன். பகல் இரவு எதுவுமே கிடையாது. அவனுக்கு எப்பயுமே வேணும், பாக்கியம் பக்கத்தில் படுத்துருக்கணும், எந்த வேலைக்கும் போகாமல் அவனுக்கு இதே வேலையாகவே இருந்தான். சில நேரம் வெக்கப்பட்டு வெளியில் போய் திண்ணையிலே இருப்பா. வீட்டுக்குள்ளே வந்தால் தானே இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையிலே பல நாட்களை கழித்த நாட்கள் உண்டு. அப்படி திண்ணையில் படுத்து படுத்து அவளுக்கு ஒரே இருமல், எப்போ பார்த்தாலும் இருமல், பனி இதிலெல்லாம் இருந்து வேர்த்து. அப்புறம் கடைசி ஆஸ்டின்பட்டியில் போய் பார்க்குறப்ப தான் சொல்கிறாங்க அவளுக்கு டிபி அப்படின்னு சொல்லி. குழஞ்சு போகிறா, உடம்பெல்லாம் மாறி குழஞ்சு போகிறா, எந்த நேரமும் இருமிக்கிட்டே இருக்கா. அவனுக்கு எதை பற்றியும் அக்கறை கிடையாது. இருமல் அவளை உத்து பார்த்துட்டே இருப்பான். இருமல் முடிஞ்ச உடனே மூஞ்சில் துண்டியை கட்டிக்கிட்டு தான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒரு கேடுகட்ட மனிதன் தான் மாரியப்பன். இப்படி தான் ஒரு தடவை அப்படியே இருந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சீரியஸாக சொல்லி போட்டு ஒரு 2 மாதம் அங்கேயே இருந்து ஒரு மழை நாளில் பாக்கியம் இறந்து போயிடுறா. 3 பெண் குழந்தைகள், மூத்தவர் ரமா, மகேஸ்வரி, ஒரு சின்ன பொண்ணு, 3 பேரும் அனாதைகளாக்கப்படுறாங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள்லேருந்து இவன் யாரோ மாதிரி இருந்தான். 3 குழந்தைகளையும் திரும்பியே பார்க்கல.
அதே பகுதியில் இன்னொரு கல்யாணம் முடிச்சிருந்தான் மாரியப்பன். 3 பசங்க அவனுக்கு, 3 ஆம்பளை பசங்க அவனுக்கு மாரியப்பனுக்கு. யாரோ போல தன்னுடைய 3 குழந்தைகளும் அதே பகுதியில் இருக்குது, இவனும் அங்கே தான் வாழ்கிறான். யாரோ போல, யாரோ அந்நியர்களைப் போல் அவன் உலாத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த ரமா வைராக்கியமாக தான் தங்கச்சிகளை படிக்க வச்சு தான் தங்கச்சிகளை காப்பாற்றுது. ஒரு முறை கூட இந்த சின்ன பொண்ணு அப்பா டீ கடையில் நிற்கிறப்ப வேகமாக போச்சு அப்பான்னு சொல்லிட்டு, அடைச்சி நாயை, என்றைக்கு உங்கள் ஆத்தா செத்தாலும் அன்றைக்கே உறவு முடிஞ்சு போச்சு, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்கிறான். வேகமாக இழுத்துக்கிட்டு ரமா வர்றா தான் தங்கச்சியை. அவளுக்கு அந்த துரோகம்லாம் பழகி போச்சு. ஒரு நாள் இப்படி தான் இவன் மாரியப்பன் போகிறப்போ ஏதோ காலையில் கிராஸ் பண்ணுறப்போ லாரி அடிச்சிருச்சு. பரிதாபமாக சீரியஸாக கிடக்குறான். ரமா இப்படி தான் ஃபேக்ட்ரியில் வேலை முடிஞ்சு இறக்கி விட்றாங்க, வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. தங்கச்சிகளுக்கு சீக்கிரம் போய் சமைச்சு கொடுக்கணுமே, ஸ்கூல்லேருந்து வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு. அப்போ இடையில சொல்கிறாங்க, ரமா அவங்க அப்பையை ரொம்ப சீரியஸாக கிடக்கிறான், யாரோ அடிபட்டு கிடக்கிறான் அப்படின்ட்டு. அதை காதில் வாங்காதது போலவே ரமா வீட்டுக்கு வரா. துரோகங்கள் பெரும்பாலும் சுயநலத்தால் வருகிறது. சுயநலம் ஒரு கரப்பான் பூச்சி அளவு இருக்கிறப்ப பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே துரோகங்கள், அதே சுயநலம் ஒரு டைனோசரை போல வளர்ந்து விட்டால் மிகப்பெரிய கொடிய விஷமாக மாறிவிடுகிறது. கவிஞர் சாம்ராஜ் அவர்களுடைய வைகையாற்று படை. வாழ்த்துக்கள், நன்றி.